Hi students, welcome to our channel. இன்னைக்கு 9th standard mathsல chapter 7 பார்க்கலாம். chapter 7ல examples-உம் 7.1 exercise உடைய full sums-உம் நம்மளுடைய சேனல்ல இருக்கு. போய் செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது total surface area, lateral surface area அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம். total surface area அப்படின்னா ஒரு கியூபாய்டுடைய எல்லா சைடும் தான் நமக்கு எல்லா சைடையும் நம்ம ஆட் பண்ணி எழுதணும் அப்படின்னா அது total surface area. ஓகேவா? ஏரியானால என்ன பண்ணுவோம்? எல்லா சைடையும் ஆட் பண்ணி எழுதுவோம். டோட்டல் அப்படின்னா ஒரு சைடு கூட விடாமல் எல்லா சைடும் எழுதிடணும். லேட்ரல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா டாப் அண்ட் பாட்டம். ஓகேவா? மேலே ஒரு டாப் இருக்கும், கீழே பாட்டம் இருக்கும்னா அந்த ரெண்டை மட்டும் விட்டுட்டு மற்ற சைடு இருக்கக்கூடிய ரைட்டு, லெஃப்ட்டு, ஃப்ரண்ட்டு, பேக்கு இந்த மாதிரி இருக்கக்கூடிய மற்ற சைட்ஸை ஃபுல்லாத்தையும் எடுத்து எழுதுறதா லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா. டோட்டலுக்கும் லேட்ரலுக்கும் இது ஒன்று தான் வித்தியாசம். ஓகேவா? டாப்பும் பாட்டமும் லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியாவில் இருக்காது. இப்போ இது வந்து நமக்கு ஒரு கியூபாய்டு ஷேப்பில் தான் இருக்குது. ஓகேவா? ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக எடுத்திருக்கேன். இங்கே மேலே வந்து டாப் இருக்கும், கீழே வந்து பாட்டம் இருக்கும். இது வந்து ரைட் சைடு, இது லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடியது. அதே மாதிரி இது ஃப்ரண்ட் சைடு, இது வந்து பேக் சைடில் இருக்கும். ஓகேவா? ஸோ ரெண்டு டாப்பு, இங்கே மேலே டாப்பு, மேலே பாட்டம். ஓகேவா? ஸோ இது பார்த்தீங்கன்னா இது லென்த்தை சொல்லும். இதுதான் வந்து லென்த்து, இது பிரெத்து, இது வந்து உங்களுக்கு ஹைட்டை வந்து குறிக்கக்கூடியது. ஓகேவா? ஸோ இது ஹைட்டு, இது பிரெத்து, இது லென்த் அப்படின்னு எடுத்துக்கிறணும். ஸோ இந்த டாப்பையும் இந்த பாட்டத்தையும் விட்டுட்டு நம்ம ஏரியா கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா அதுதான் உங்களுக்கு லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா. அதோட சேர்த்து எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அது டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா இங்கே ஒரு லென்த்து பிரெத். ஓகேவா? டாப்பில் ஒரு லென்த்து பிரெத் இருக்குது, அதே மாதிரியே பாட்டமில் ஒரு லென்த்து பிரெத் இருக்கும். அப்போ ரெண்டு லென்த்து பிரெத் இருக்குது. ஓகேவா? அதே மாதிரியே இந்த ரைட் சைட் பார்த்தோம் அப்படின்னா இங்கே இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிரெத்தும் ஒரு ஹைட்டும் இருக்குது. ஓகேவா? ஒரு பிரெத்தும் ஒரு ஹைட்டும் இருக்குது. அதே மாதிரியே இந்த சைட்லையும் ஒரு பிரெத்தும் ஒரு ஹைட் இருக்குது. அப்போ ரெண்டு பிரெத் ஹைட்டு. இப்போ இவ்வளோ தூரம் என்ன பார்த்தோம்? ரெண்டு லென்த்தும் பிரெத்தும், அதே மாதிரி ரெண்டு பிரெத்தும் ஹைட்டும், ரெண்டு எல்பி பார்த்தோம், ரெண்டு பிஹெச் பார்த்துருக்கோம். ஓகேவா? அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரண்ட்லையும் பேக்லையும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஹைட்டும் இருக்கும், அதே மாதிரியே ஒரு லென்த்தும் இருக்குது. ஓகேவா? லென்த் இருக்குது, தெரியுதா? ஸோ ஹைட்டும் லென்த் இருக்குது. அதே மாதிரி இந்த சைடு பார்த்தோம்னா ஹைட்டும் லென்த்தும் இருக்குது. அப்போ ரெண்டு எல்ஹெச் இருக்குது. ஓகேவா? ஸோ எல்லாத்தையும் நம்ம காமனாக இதில் எல்லாத்தையும் பார்த்தோம்னா 2 காமனாக இருக்குது. ஸோ 2 நம்ம வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா 2 ஆஃப் எல்பி ப்ளஸ் பிஹெச் ப்ளஸ் ஹெச்எல். இப்படி தான் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேவா? அடுத்து லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னா என்ன பண்ணணும்? மேலே இருக்கக்கூடிய டாப்பையும் பாட்டமையும் விட்டுட்டோம் அப்படின்னு கேட்டால் என்ன ஃபார்முலா வரும்னா 2 இன்ட்டு எல் ப்ளஸ் பி ப்ளஸ் இன்ட்டு ஹெச் அப்படின்னு இருக்கும். 2 ஆஃப் எல் ப்ளஸ் பி இன்ட்டு ஹெச். இதுதான் வந்து லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா. ஓகேவா? அடுத்து எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் 7.4 என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஃபைண்ட் த டிஏசி அண்ட் எல்எஸ்ஏ. டிஏசி அப்படின்னா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவுடைய ஷார்ட் ஃபார்ம். இது எல்எஸ்சி அப்படின்னா லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் எ கியூபாய்டு ஹூஸ் லென்த்து பிரெத்து ஹைட்டு மூணுமே கொடுத்துட்டாங்க. ஓகேவா? நம்ம அதுக்கு ஒரு ஃபிகர் வரைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி ஃபிகர் வரைங்க. இதுதானே லென்த்து, இதுதான் ஸோ லென்த்து, ஸோ 7.5 மீட்டர். இது வந்து பிரெத்து. ஓகேவா? ஸோ நம்ம அதிலே பார்த்தோம். அந்த பிரெத்தை தான் 3 மீட்டர்னு கீழே எழுதியிருக்கோம். இது வந்து ஹைட்டு, ஸோ 5 மீட்டர். ஓகேவா? இப்போ கொடுத்துருக்கதை கிவன் எழுதிக்கலாம். நமக்கு ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சால் போதும், ஏன்னா அவங்க வேல்யூஸ் எல்லாமே கொடுத்துட்டாங்க. ஸோ அதை வச்சு நம்ம எழுதிடலாம். ஓகேவா? கிவன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டால் கிவன் எல் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 7.5 மீட்டர் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பிரெத்து வந்து பி இஸ் ஈக்குவல் டு 3 மீட்டர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அடுத்து ஹைட் இஸ் ஈக்குவல் டு 5 மீட்டர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அடுத்து நமக்கு டிஎஸ்ஏ ஃபார்முலா இப்போ தான் படித்தோம். 2 ஆஃப் எல்பி ப்ளஸ் பிஹெச் ப்ளஸ் ஹெச்எல். ஓகேவா? ஸ்கொயர் யூனிட்ஸ். இதுதான் வந்து நமக்கு டிஎஸ்ஏவுடைய ஃபார்முலா. இதில் அப்படியே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். 2 இன்ட்டு எல்க்கு பதிலாக 7.5 இன்ட்டு 3. ஓகேவா? ஸோ இதுக்கு ஒரு ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. ஸோ தனித்தனியாக ப்ராக்கெட் போட்டால் தான் தெரியும். அடுத்து ப்ளஸ்ஸு பிரெத்துக்கு வந்து 3 போட்டுக்கோங்க. ஹைட் வந்து 5. ஸோ இதுக்கு ஒரு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து ஹைட்டோடைய வேல்யூ வந்து 5. அதே மாதிரி லென்த்தோட வேல்யூ 7.5. ஓகேவா? இதை அப்படியே க்ளோஸ் பண்ணிடுங்க. ஸோ இப்போ இதெல்லாத்தையும் வந்து மல்டிப்ளை பண்ணி எழுதலாம். பாயிண்ட்டில் மல்டிப்ளை பண்ணும்போது ஃபஸ்ட்டு பாயிண்ட்லாம் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 7.5 தானே, ஸோ 75 வச்சு மார்க் பண்ணிக்கலாம். இன்ட்டு 3, 5 3s are 15, பேலன்ஸ் 1, 3 7s are 21, 21 + 1 வந்து 22. இங்கே பாருங்கள், பாயிண்ட்டுக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட் தள்ளி தான் இங்கே பாயிண்ட் இருக்குது, இங்கெல்லாம் பாயிண்ட் கிடையாது. அப்போ வந்த ஆன்சரில் ஒரு பாயிண்ட்டுக்கு முன்னாடி புள்ளி வைக்கணும். ஸோ பாயிண்ட்லேருந்து புள்ளி வைக்கும்போது எப்போவுமே ரைட் சைட்லேருந்து தான் பார்க்கணும். ஓகேவா? ஸோ இங்கே ஒரே ஒரு பாயிண்ட் தான் இருக்குது, ஒரே ஒரு நம்பருக்கு முன்னாடி பாயிண்ட் வச்சனால நம்மளும் இங்கே ஒரே ஒரு நம்பருக்கு முன்னாடி பாயிண்ட் வைக்கணும். ஸோ வெளியில் 2 அப்படியே இருக்குது. ஸோ உள்ளே இருக்கக்கூடிய நம்ம 7.5 இன்ட்டு 3 தான் எவ்வளோ வந்திருக்கு? 22.5 அப்படின்னு கிடச்சிச்சு. அடுத்து 3 இன்ட்டு 5 எவ்வளவு? நமக்கு 15 கிடச்சிருக்கு. அடுத்து என்ன நம்பர்ஸ் இருக்குது? 7.5 இன்ட்டு 5. அதே மாதிரி மல்டிப்ளை பண்ணுங்கள். 7.5 5ஆல் மல்டிப்ளை பண்ணோன்னா 5 5s are 25, பேலன்ஸ் 2, 7 5s are 35, 35 + 7 வந்து 2 வந்து 37. ஸோ ஒரே ஒரு நம்பருக்கு முன்னாடி பாயிண்ட் இருக்கனால நம்மளும் ஒரு நம்பருக்கு முன்னாடி பாயிண்ட் வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ ப்ளஸ் 37.5. ஓகேவா? ஸோ இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா 2ஆல் நம்ம
மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? இது எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது கவனமாக ஆட் பண்ணுங்கள். 22.5 எழுதியாச்சு. அடுத்து 15 அப்படிங்கிறது பாரு ஹோல் நம்பர். ஸோ அது ஹோல் நம்பர் அப்படின்னா 15 22க்கு நேராக தான் போடணும். இங்கே பாயிண்ட்டுக்கு அப்புறம் நமக்கு நம்பர் இல்லை அப்படின்னா நம்ம 0ன்னு வச்சுக்கணும். அடுத்து 37.5 இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். 5 + 5 வந்து 10. ஸோ 10க்கு 0. பேலன்ஸ் ஒன்று அங்கே போட்டுருங்க. இந்த பாயிண்ட் அப்படி இங்கே இறக்கிடணும். ஓகேவா? ஸோ 2 + 1 3, 3 + 5 வந்து 8, 8 + 7 வந்து 15. ஸோ 15 பேலன்ஸ் 1, இது ஒரு 3, 4 + 3 வந்து 7. ஸோ 75.0னா 75 தான் ஆன்சரு. ஸோ 2 × 75, 2 × 75 எவ்வளோ வரும்னா 150. நமக்கு வந்து ஏரியான்றனால மீட்டர் ஸ்கொயர்னு எழுதிக்கணும். ஸோ டிஎஸ்ஏ நமக்கு எவ்வளோ கிடச்சிருக்குன்னா 150 மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு கிடச்சிருக்கு. அடுத்து எல்எஸ்ஏ எழுதலாம். எல்எஸ்ஏ உடைய ஃபார்முலா என்ன நமக்கு 2 ஆஃப் L + B × H ஸ்கொயர் யூனிட். இதுதான் எல்எஸ்ஏ உடைய ஃபார்முலா. ஓகேவா? ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 2 × எல்லோட வேல்யூ எவ்வளவு 3.5 சாரி 7.5. ஸோ 7.5 ப்ளஸ் பியோட வேல்யூ வந்து நமக்கு 3 இன்ட்டு ஹெச்சோடைய வேல்யூ நமக்கு எவ்வளோ கொடுத்துருந்தாங்க 5. ஸோ அதை வெளியில் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு உள்ளே இருக்கக்கூடியதை ஆட் பண்ணிடுங்க. 7.5 3ங்கிறது நமக்கு ஹோல் நம்பர். அப்போ 7க்கு கீழே போட்டுட்டு இங்கே பாயிண்ட் 0 வச்சிடணும். ஓகேவா? ஸோ 5 + 0 வந்து 5 பாயிண்ட் அப்படியே வச்சிடணும். 7 + 3 வந்து 10. ஸோ 10.5 அப்படின்னு வருது. அப்போ 2 × 10.5 × 5. ஓகேவா? ஸோ இதை மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 2 5s are 10. ஸோ 10 × 10.5ன்னு கிடைக்கும். ஸோ 10.5 ஓட இப்போ நம்ம 10 வந்து மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஏதாவது ஒரு நம்பரோட 10 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா அதோட 0 சேர்த்துக்கணும்னு அர்த்தம். ஒரு 0 சேர்த்துக்கணும். ஓகேவா? 100 மல்டிப்ளை பண்ணால் 2 0 ஆட் பண்ணிக்கணும்னு அர்த்தம், சேர்த்துக்கணும்னு அர்த்தம். ஸோ 5. ஸோ இந்த 10ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படிங்கிறனால நான் ஒரு 0 ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ பாருங்கள், ஒரே ஒரு நம்பருக்கு முன்னாடி தான் பாயிண்ட் இருக்குது. ஸோ அதனால் ஒரு நம்பருக்கு முன்னாடி பாயிண்ட் வச்சுட்டு அப்படின்னா இந்த 0 பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரே ஒரு 0 இருக்கனால அதுக்கு வேல்யூ கிடையாது. ஸோ 105 தான் வரும். ஸோ 105 மீட்டர் ஸ்கொயர். ஸோ எல்எஸ்ஏ உடைய வேல்யூ நமக்கு 105 மீட்டர் ஸ்கொயர்னு கிடச்சிருக்கு. ஆல்ரெடி டிஎஸ்ஏ வந்து நமக்கு 150 மீட்டர் ஸ்கொயர். இதுதான் இதோடைய ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் அடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். வீடியோஸ் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் இப்போ வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.